26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 9:23 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 1:21 மணி வரையிலும் சித்திரை, அதற்கு பின்பு சுவாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 1:21 மணி வரையிலும் பூரட்டாதி, அதற்கு பின்பு உத்திரட்டாதி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று தன லாபங்கள் கூடிய ஒரு தினமாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் அலுவலகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள், இது அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு மற்றும் மகாவிஷ்ணுவினுடைய விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தை செய்யலாம். இன்று மனதிற்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் இவர்களினுடைய ஆலோசனையும் இவர்களுக்கு மனதிற்கு ரம்யமான ஒரு நாளாகவே அமைத்து கொடுக்கும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் வெற்றியை தரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்திருந்த செய்திகள் நன்மையை தரும். குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய புது வரவுகள் மனதிற்கு ஒரு நல்ல ஆத்ம திருப்தியை கொடுக்கும். இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். புதிய வருமானங்கள், புதிய வியாபாரங்கள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது. புதன்கிழமையான இன்றைய நாளில் கருட பகவானை வணங்கலாம். கருட தண்டகம் படித்து கருடனை வணங்க கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் மறைமுக எதிரிகளால் அலுவலகம் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். இந்திராட்சி ஸ்லோகத்தை சொல்லி இன்றைய நாளில் நீங்கள் நாளை தொடங்க மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள், கடன் தொல்லைகள், இவையெல்லாம் தீருவதற்கு இந்திராட்சி ஸ்லோகம் நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வீடு மற்றும் சொத்து விவகாரங்கள், இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்று பேசலாம். சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பதனால் குடும்ப சண்டைகள், குடும்ப விஷயங்களை பேச ஏற்ற நாள். அலுவலக விஷயங்களிலும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மன மாற்றங்கள் இன்று நன்மையை தரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று விரயங்கள் காத்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதரி மூலமாக நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று கூடுவார்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் மகிழ்ச்சிகள் பெருகும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு நல்ல மன உறுதியையும் மனதில் சந்தோஷத்தையும் கொடுப்பார். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று புதிய கடன் சுமை மற்றும் புதிய நபர்கள் மூலமாக வரக்கூடிய பண பிரச்சனைகளில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கலாம்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பதனால் சற்று மன தைரியம் குறைவாக இருக்கும், தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேத்து பகவான் அனுகூலமாக அமைகிறார். பாக்கியத்திலும் புதன் பகவான் இருப்பதனால் இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும். துலாம் ராசி நேயர்கள் இன்று தன்னம்பிக்கை பெருகுவதற்கு ஆஞ்சநேயரை வணங்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதமாக இருந்து வந்த ஒருவித மன உளைச்சல்கள் மாறலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று சுப விரயங்கள் இருக்கும். நண்பர்களுக்கு கடன் உதவி செய்வது மற்றும் ஒரு சில தான தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதற்கு மனதளவில் சில மகிழ்ச்சியையும் ஒரு விதமான ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டை இன்று மேற்கொள்ள மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் முடிவிற்கு வரும். மகர ராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் இன்று 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் ஒரு விதமான குழப்பங்கள் வந்து பின்பு மறையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். நீண்ட நாளாக இருந்து வந்த குறைபாடுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் இது அனைத்தும் குறையும். இன்று உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் மருத்துவ செலவில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு குறைவை நீங்கள் பார்க்கலாம். வருமானம் பெருகும் மற்றும் அலுவலகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் மற்ற கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன சோர்வு தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள், தன்னம்பிக்கை குறைபாடு மற்றும் பிள்ளைகளால் ஏற்பட்ட ஒரு விதமான குறைகளும் மாறும். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேத்து பகவானால் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன போராட்டம் மாறும். சந்திரன் பாக்கியத்தில் இருப்பதனால் இன்று மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறலாம். நவக்கிரக வழிபாடுகள் மற்றும் இன்று புதன்கிழமை அன்னதானமும் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மாறும். மீனராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் அவர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனினால் நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப போராட்டங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.